வணக்கம். வாங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கதைய பார்க்க போறோம். இது நிலமும் கடலும் ஒன்னு சேர்ற ஒரு அதிசயமான இடத்த பத்தின கதை. ஆமாங்க, தமிழ்நாட்டோட உயிர் நாடியா இருக்கிற கழிமுகங்களோட கதை தான் இது. ஒரு காலத்துல செழிப்பா இருந்து இப்போ மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வர்ற ஒரு கதை. ஆமா, நிலமும் கடலும் சந்திக்கிற இடத்துல எப்பவுமே ஒரு கதை தொடங்கும். அது உயிர்களோட கதை, வளத்தோட கதை. ஆனா நாம இன்னைக்கு சொல்ல போற கதையில ஒரு சோகமான திருப்பம் இருக்கு. சரி, இந்த கதையோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம் வாங்க. கடற்கரையோட உயிர் நாடி. இந்த அற்புதமான சூழல் அமைப்புகள் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பாப்போம். கழிமுகம். இந்த பேரை கேட்டிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆறுகள் எல்லாம் கடல்ல கலக்கிற இடம். இங்க நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் கலந்து ஒரு சூப்பரான உயிரோட்டமுள்ள ஒரு சூழல் உருவாகும். இது கணக்குல அடங்காத உயிரினங்களோட ஒரு செழிப்பான தொட்டில்னு சொல்லலாம். கடற்கரையோட உண்மையான உயிர் நாடியே இதுதாங்க. ஆனா சந்தோஷமா போயிட்டு இருந்த இந்த கதையில இப்போ சில வில்லன்கள் வராங்க. இந்த செழிப்பான தொட்டியில இப்போ சில பயமுறுத்துற எதிரிகள் முற்றுகை போட்டிருக்காங்க. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த அழிவுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த உயிர் நாடிய அறுக்கிறது யாரு? இந்த கேள்விதான் நம்மள கதையோட இரண்டு பக்கத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. இதோ பாருங்க, இவங்க தான் அந்த வில்லன்கள். சில சமயம் கண்ணுக்கு தெரியும், பல சமயம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். தொழிற்சாலை கழிவுகள், அனல் மின் நிலையத்திலிருந்து வர்ற சாம்பல், எண்ணெய் கழிவுகள், அது மட்டுமா தண்ணீல கலந்திருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மாதிரி கண்ணுக்கே தெரியாத விஷம். இது எல்லாத்துக்கும் மேல நம்மளோட ஒரு பெரிய அலட்சியம். இந்த மனுஷனால உருவாக்கப்பட்ட சக்திகள் தான் நம்ம கழிமுகங்களை மெல்ல மெல்ல சிவிச்சிட்டு இருக்கு. இந்த எதிரிகள்லயே ரொம்பவே தந்திரமானது எது தெரியுமா? அதுதான் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இந்த குட்டி குட்டி பிளாஸ்டிக் துகள்கள் இப்போ தமிழ்நாட்டோட கடலோர பகுதிகள்ல, கழிமுகங்கள்ல, ஏன் நம்ம குடிக்கிற தண்ணில கூட கலந்துருச்சு. இது ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி உள்ள இருந்தே இந்த மொத்த சூழலையும் கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்கு. இந்த படையெடுப்போட விளைவென்ன? சூழலியல் தழும்புகள். ஆமாம், நம்ம சுற்றுச்சூழல்ல ரொம்ப ஆழமான, அழிக்கவே முடியாத காயங்கள் விழுந்திருக்கு. இந்த ஒப்பீடு பாருங்களேன், அந்த காயங்கள் எவ்ளோ பெருசுன்னு புரியும். முன்னாடி வளமான வண்டல் மண் படிஞ்சிருந்த இடங்கள் இப்போ உப்பு தண்ணி உள்ள புகுந்துடுச்சு. ஒரு காலத்துல செழிப்பா வளர்ந்த சதுப்பு நில காடுகள் இன்னைக்கு காடழிப்பால காணாம போயிட்டு இருக்கு. அன்னைக்கு விதவிதமான உயிரினங்கள், இன்னைக்கும் அந்த இனங்களே ஆபத்துல இருக்கு. இந்த மாற்றம் எவ்வளோ பெரிய வீழ்ச்சின்னு இதிலே தெரியுது இல்லையா? இந்த தழும்புகள் எல்லாம் வெறும் கற்பனை கிடையாது, நிஜம். இதோ சில உதாரணங்கள். எண்ணூர், கொசத்தலை ஆறு பகுதிகள் தொழிற்சாலை கழிவுகளால மூச்சு திணறுது. காவிரி ஆற்று படுகை அதோட வளமான வண்டல் மண்ணை இழந்து சதுப்நில காடுகளும் அழிஞ்சிட்டு வருது. வேதாரண்யம் பகுதி எந்த பராமரிப்பும் இல்லாம வெள்ள அபாயத்துல தவிச்சிட்டு இருக்கு. இதோட கடைசி விளைவு என்ன தெரியுமா? இந்த உப்பு தண்ணி சூழல்ல மட்டும் வாழக்கூடிய ரொம்ப ஸ்பெஷலான நண்டு, மீன், பறவை இனங்கள் எல்லாம் இப்போ அழியிற நிலைமைக்கு வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு உயிரினத்தோட வீடு அழிஞ்சா அந்த உயிரினம் எப்படி வாழும்? இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற சோகம். இப்போ நாம இந்த கதையோட உச்சகட்டத்தை நெருங்கிட்டோம். நம்ம கழிமுகங்கள் அதோட சமநிலைய கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்மால திரும்ப சரி செய்யவே முடியாத ஒரு கட்டத்துல நிக்கிறோமோன்னு தோணுது. ஆமாங்க, இயற்கையோட அந்த மென்மையான சமநிலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சுகிட்டு வருது. இது ஒரு பெரிய ஆபாய சங்கு நமக்கு. நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் சொல்ற ரொம்பவே கசப்பான, மறுக்கவே முடியாத உண்மை இதுதான். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான கழிமுகங்கள் பிளாஸ்டிக் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை கொட்டுற இடங்களா மாறிட்டு இருக்கு. உயிர்களோட தொட்டிலா இருந்த இடம் இப்போ குப்பை கிடங்கா மாறிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த கதை இன்னும் முடியல. இதோட கடைசி அத்தியாயம் இன்னும் எழுதப்படல. அந்த முடிவை எழுதுற பேனா நம்ம ஒவ்வொருத்தரோட கையிலயும் தான் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது. இந்த உயிர்நாடி மாதிரி இருக்கிற சூழல் அமைப்புகளுக்கு உடனடியா சீரமைப்பின் நடவடிக்கைகள் தேவை. என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த கதையோட சோகமான முடிவை நாம மாத்தி எழுத போறோமா? அழிவின் விளிம்புல நிக்கிற இந்த உயிர்நாடிய வெறும் குப்பை தொட்டியா விட்டுட போறோமா? இல்ல மறுபடியும் உயிர்களோட தொட்டிலா மாத்த போறோமா? முடிவு நம்ம கையில தான் இருக்கு, பதில் நம்ம செயல்ல தான் இருக்கு.